ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 15/1/2024 21/2/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன ராசிகளுக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தோமே, ஏன்னா 15ஆம் தேதி அன்னைக்கு தை மாதம் பிறக்கிறது, உத்தராயண புண்ணியகாலம், பொங்கல் பண்டிகை. அதாவது இந்தியா மொத்தம் இது உழவர்களுடைய இதுவாக பண்ணக்கூடியது, அறுவடை நாளாக சொல்லக்கூடியது. அதாவது நார்த் இந்தியாவிலலாம் பைசாகின்னு கொண்டாடுவாங்க, பஞ்சாப்லலாம். தமிழ்நாட்டில் பொங்கல் திருநாளாக கொண்டாடுறோம். சூரியனுக்கு இந்த நம்ம படைத்து அவருக்கு ஒரு நன்றி கூறும் விழாவாக பெருசாக சொல்லக்கூடியது. சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு போயிடுறார். இது மார்கழி மாதத்திலிருந்து தை மாதத்திற்கு வர்றதாக சொல்கிறது, மகர மாதம் அப்படின்றதுனால. ஸோ இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷ ராசியில் குரு பகவானும், கன்னியா ராசியில் கேது பகவானும், ரிச்சிகத்தில் சுக்கிர பகவானும், செவ்வாயும் புதனும் தனுசுலையும், சூரியன் மகரத்துலேயும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான் இருக்கா. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 19/1/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் தனுசுக்கு வந்துடுறார் ரிச்சிகத்திலிருந்து. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் கும்பராசி சதய நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம், அதாவது ரிஷபராசி வரலும் போகிறார். இந்த 4 ராசிகளும், அதாவது கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், இந்த 4 ராசிக்கும் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா, முதல்ல பொங்கல் திருநாள். எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்களும். இந்த பொங்கல் நல்லபடியாக கொண்டாடும். 15ஆம் தேதி அன்னைக்கு பொங்கல், 16ஆம் தேதி அன்னைக்கு காணும் பொங்கல், 17ஆம் தேதியும் இந்த 3 நாட்களும் கரிநாள்னு சொல்லக்கூடியது. எந்த ஒரு புதிய விஷயங்களையும் எடுத்து செல்ல வேண்டாம். கண்டிப்பாக வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக குதூகலமாக கொண்டாடக்கூடிய நாளாக இந்த வாரம் அமையிறது. பொங்கல் திருநாள் இந்த 3 நாள், அதற்கப்புறம் வள்ளுவர் திருநாள், வள்ளுவரனுடைய பிறந்த தினம் இதெல்லாம் வருது. 20ஆம் தேதி அன்னைக்கு 20/1/2024 அன்னைக்கு கிருத்திகை, தை மாதத்தில் வரக்கூடிய முதல் கிருத்திகை இது. அதனால் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கவா, கிருத்திகை விரதம் நோன்பு நோக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம். குழந்தை பிராப்திக்காக பார்த்து கொண்டிருப்பவர்கள் கிருத்திகை விரதம் இருப்பார்கள். எதிராளிகள் அற்ற நிலை, பணப்பிரச்சனை எல்லாம் இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த கிருத்திகை விரதம் ரொம்பவும் விசேஷம். 21ஆம் தேதி ஏகாதசி, அதாவது சர்வ ஏகாதசி அன்னைக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான நாள். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம், அதாவது உண்ணா நோன்பு இருக்கிறதும், கார்த்தாலேருந்து பெருமாளுக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடாமல் இருந்து அன்றைக்கி நைட்டு முடிஞ்சு அடுத்த நாள் கார்த்தால தான் சாப்பிட்ணும். சீனியர் சிட்டிசன்ஸ் வாழ்க்கெல்லாம் சீனியர் சிட்டிசன்ஸ், ப்ரெக்னென்ட் விமன்ஸு, சில்ட்ரன் வாழ்க்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸ் உண்டு, அவளுடைய உடல்நிலை கருதி. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோமேனா, சந்திராஷ்டம எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்குறோமேனா, கடக ராசிக்கு சந்திராஷ்டமம், சிம்ம ராசிக்கு, கன்னி ராசிக்கு, துலா ராசிக்கு, இந்த 4 ராசிக்கும் சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில் இருக்குது. சரி, இந்த வாரத்தில் பொங்கல் திருநாள் வருது. பொங்கல் திருநாளில் பெரிய முக்கியமான விஷயம், பொங்கப்பானை எப்போ வைக்கிறது சார், அதுதான் ரொம்ப பெரிய விசேஷமானது. பொதுவாகவே சந்திரஹோரை, குருஹோரை, சுக்கிரஹோரைகளில் வைக்கிறது ரொம்பவும் ஏற்றம். சந்திரஹோரை இந்த 15ஆம் தேதி அன்னைக்கு திங்கக்கிழமையில் பிறக்கிறதுனால முதல் ஹோரை, அதாவது இந்த சூரிய உதயத்தின் முதல் மணி நேரத்தை சந்திரஹோரைன்னு சொல்கிறோம். கார்த்தால 6:30லேருந்து 7:30 மணி வரலும் இருக்குது. ஏன்னா 7:30-9 ராவு காலம் வந்துடுறது, அதுக்கு முன்னாடி பண்ணுறது ரொம்ப விசேஷம். 6:45லேருந்து 7:15, 7:20க்குள்ளே பண்ணிடுறது ரொம்பவும் நல்லது. இது சந்திரஹோரையில் வரும் நல்ல ஒரு ஏற்றம். சரி, அது முடியல, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்தது குருஹோரை. குருஹோரை பார்த்தோம்னா 8லிருந்து 9 தான் இருக்குது. ராவுகாலமாக இருந்தாலும்
ஹோரைகளுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் உண்டு. அதனால் வந்து ராகு காலத்தை விட ஹோரைகளுக்கு ஏற்றம்ன்றதுனால இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பண்ணக்கூடலாம் அப்படின்றத சொல்கிறோம். அதற்கு பிறகு சுக்கிரனுடைய ஹோரை 11லேருந்து 12 வரும். அது ஒரு 11:30 மணிக்குள்ளே பண்ணுறது ரொம்பவும் விசேஷம். அதனால் பொங்கப்பானை வைக்கிறது 11, 11:30 மணிக்குள்ளே வைக்கணும். இல்லைன்னா கார்த்தால ஒரு 6:45லேருந்து 7:15க்குள்ளே வைக்கிறது எப்பொழுதுமே விசேஷம் அப்படின்றத சொல்கிறோம். சரி, இந்த வாரம் வந்து ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை. அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். என்னுடைய சார்ஜஸ் என்னன்றதையும் சொல்கிறேன். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பினீங்கன்னா அதில் என்ன சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தியா, பாத சந்தியா, லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, இந்த இப்போ நடக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் பொறுத்தும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை பொறுத்தும் என்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதற்கேற்ற மாதிரி எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக 15/1/2024 21/2/2024 வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருக சீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் சமசப்தமத்தில் இருக்கார். அதற்கு பிறகு 8ஆம் இடத்துல மறைந்து போகிறார். சுக்கிர பகவான் மறைந்து போனாலும் குருவுடைய பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதாவது குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை யோகம் வருது. 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் 3 கிரகங்கள் இருக்குது. அதாவது செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டில் வந்து ஏதாவது பணம் சம்பாதிக்கணும், வெளிநாட்டிலிருந்து பெரிய ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் பண்ணணும், வெளிநாட்டு முதலீடுகள் வரணும்னு பார்த்துட்டு இருக்க ஆளுகள்லாம் கண்டிப்பாக வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பிஆர் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதாவது சூரிய பகவான் 9ஆம் இடத்துல போய் இருக்கிறது தந்தை காரகன். தந்தை ஸ்தானத்தில் போய் சூரிய பகவானே போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கறது. இதன் மூலியமாக தந்தைக்கு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு சிறு தொல்லைகளை வியாபாரத்தில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் வெளிநாட்டிலிருந்து புதிய வியாபாரங்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் வர்றது, அதை தவிர வந்து இந்த ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் ஆர்டிஸ்ட்டு, கலைத்துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். பால் வியாபாரம் பண்ணுறவங்க, பால் நுகர்வோர் இவங்களுக்கெல்லாம் வந்து ரேட்ஸ் எல்லாம் பால் வந்து விலை கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மருத்துவ சம்பந்தமாக உபகரணங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான், அதாவது அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசியின் 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தான அதிபதி, ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 10ஆம் இடத்துல வந்து 16ஆம் தேதி, அதாவது 15/1/2024 21/1/2024 வரலும் உண்டான வாரத்தில் 16ஆம் தேதி காலை ஒரு 5:30 மணி வரலும் வந்து 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் சனியோடு சேர்ந்திருக்கிறதுனால புணர்ப்பு யோகம் உயர்வு. புதிய முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார். அது வந்து 16ஆம் தேதி கார்த்தாலிருந்து 18ஆம் தேதி காலை ஒரு 7:45 8 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் ராகுவோட சம்பந்தம், வெளிநாட்டிலிருந்து அந்நிய செலாவணி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளி மதத்தினர், வெளிநாட்டவர் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அபரிமிதமான ராஜயோகத்தை கொடுப்பார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 12ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் வரார். எப்போ அப்படின்னா 18ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரலும் இருக்கார். 20ஆம் தேதி கார்த்தால் வந்து ஒரு 11:30 மணி வரலும் இருக்கார். 18ஆம் தேதி 7:30 மணி கார்த்தாலிருந்து 20ஆம் தேதி ஒரு 11:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய கஜகேசரி யோகம் அமையிறது. குருவின் பார்வையில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால குருவும் மங்களனும், அதாவது
குரு மங்கள யோகம்னு சொல்லக்கூடியது அமையிறது. இதன் மூலியமாக திடீர் பணம் வரும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு திடீர்னு ஒரு ஏற்றம் கிடைக்கும். அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் வந்து இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகுது. இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவாளுக்கு புதிய அதாவது வேலை யுக்திகள் கிடைக்கக்கூடிய, புதிய ஆர்டர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வர அது வந்து அதாவது 20ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி காலத்தால் ஒரு 5:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா அதாவது 20ஆம் தேதி மத்தியானம் ஒரு 11:30 மணியிலிருந்து 22ஆம் தேதி மாலை ஒரு 5:50 5:45 வரலும் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா சந்திர பகவான் உச்சம் பெற்று போகிறதுனாலையும் சூரிய பகவானுக்கு கிட்டத்தட்ட 11ஆம் நாள் அதாவது ஏகாதசி தேதி கிட்ட வர்றதுனாலையும் நல்ல ஒரு ஒளித்துவம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தோன்னா எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதை தொட்டாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையாது. இந்த வாரத்தில் வந்து அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் போய் சேவிச்சுட்டு வாங்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக பெருத்த யோகமாக இந்த வாரம் அமையும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.